Hello friends, welcome to Revas. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லயே கலர் நெயில் பாலிஷ், கிளியர் நெயில் பாலிஷ், கிளிட்டர் நெயில் பாலிஷ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நான் காலியான நெயில் பாலிஷ் பாட்டில்ல கொஞ்சம் நெயில் பாலிஷ் ரிமூவர் சேர்த்து அதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஷேக் பண்ணி அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்றதுக்காக 3 பவுல் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் கிளியர் க்ளூ சேர்க்க போகிறேன். இது நான் டாக்ஸிக் வாஷபிள் கிளியர் க்ளூ. கிளியர் க்ளூ இருந்ததுன்னா கிளியர் க்ளூவில் செய்யுங்க. அப்படி இல்லைனா ஒயிட் க்ளூ இருந்ததுன்னா ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி கூட நீங்கள் இது செய்யலாம். இப்போ நான் மெஷர் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கிளியர் க்ளூ எடுத்துக்கிறேன். இப்போ 2 டீஸ்பூன் எடுத்தாச்சு. இப்போ இது கூட உங்ககிட்ட நெயில் பாலிஷ் ரிமூவர் கடையில் வாங்கினது இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோட சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணதை நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்துக்கோங்க. நான் நெயில் பாலிஷ் ரிமூவர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண அசிட்டோன் இருக்கு இல்லையா, அதை ஃபில்லரில் எடுத்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு அசிட்டோனை இந்த க்ளூ கூட சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் க்ளூ எடுத்தீங்க அப்படின்னா 3 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் அசிட்டோன் சேர்த்துக்கலாம். இது லிக்விட் ஃபுட் கலர், ரெட் கலர் நான் எடுத்திருக்கேன். பவுடர் ஃபுட் கலர் தான் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போஸ்டர் கலர் இருந்தாலும் சரி அல்லது அக்ரலிக் கலர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன கலரில் நெயில் பாலிஷ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கலரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் சேர்த்துட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட நம்ம மேக்கப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பவுடர் சேர்க்க போகிறேன். இது 3 கலரில் நான் வச்சுருக்கேன். இது ஐ ஷேடோ அப்புறம் ப்ளஷ் இதெல்லாம் போடும்போது அதுக்கு பதிலாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கிளிட்டர் பவுடர் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது சேர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னுமே சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த கலரும் ரொம்ப அழகாக இருக்குது. கலருக்காக நீங்கள் இங்கு கூட சேர்த்துக்கலாங்க. ரெட் கலர் இங்கு உங்ககிட்ட இருந்ததுன்னா அது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெயில் பாலிஷ் ரெடி ஆயிடுச்சு இல்லையா, இதை நம்ம காலியான இந்த நெயில் பாலிஷ் பாட்டிலில் ஃபில்லர் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்ககிட்ட ஸ்கெட்ச் தான் இருக்குன்னா ஸ்கெட்சில் உள்ளே இருக்கிற ஸ்பாஞ்சை எடுத்துட்டு அந்த ஸ்பாஞ்சில் ஒரு பக்கம் வழியாக நம்ம ஒரு 2-3 ட்ராப் தண்ணி விட்டோம்னா இன்னொரு பக்கம் வழியாக கலர் தண்ணி வரும். அந்த தண்ணி யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த நெயில் பாலிஷை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து நீட்டாக ஃபில்லரில் எடுத்து நான் ஊற்றி வச்சுட்டேன். ரொம்பவே சூப்பராக இந்த கலர் நெயில் பாலிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரெட் கலரில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது இருக்கட்டும். இப்போது 2வது மெத்தடில் செய்கிறதுக்காக நான் கிளியர் க்ளூ தான் எடுத்திருக்கேன். இதையுமே மெஷர் பண்ணிக்கிறேன். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கிளியர் க்ளூ எடுத்துக்கிறேன். இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு அசிட்டோன் சேர்த்துக்கலாம். அதிகமாக இந்த ரிமூவர் சேர்த்திங்க அப்படின்னா இந்த இது கரெக்டாக வராதுங்க, தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனாலலாம் 2 டீஸ்பூன் க்ளூவுக்கு 3 டீஸ்பூனுக்கு மேலே நீங்கள் அசிட்டோனோ அல்லது நெயில் பாலிஷ் ரிமூவரோ சேர்த்துறாதீங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. பிளைனாக இந்த கிளியர் நெயில் பாலிஷ் வேணும்னா நீங்கள் இதை இப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நான் இதுலேயுமே இந்த கிளிட்டர் பவுடர் சேர்க்க போகிறேன். இந்த கிளிட்டர் பவுடரை பொறுத்த வரைக்கும் 3 கலரில் வரும். மல்டி கலர் ஒன்று, கோல்டன் கலர் ஒன்று, இன்னொன்று சில்வர் கலர். இதை இந்த ஸ்பாஞ்சில் நம்ம எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஒருவேளை இந்த மாதிரியான பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபெவிக்ரில் அப்புறம் கேம்லின் இந்த மாதிரியான பிராண்டில் மெட்டாலிக் பவுடர் அப்படின்னு கடையில் கிடைக்குங்க. அது ரேட்டும் ரொம்ப சீப் தான் நினைக்கிறேன். 20 ரூபா அல்லது 25 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டில். கொஞ்சமாக நீங்கள் ஒரு வாட்டி வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா ஆர்ட் விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் கொஞ்சமாக நான் எடுத்து கலந்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்பவே அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் நெயில் ஆர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கலர். இதையும் நான் காலியான நெயில் பாலிஷ் பாட்டிலில் ஃபில்லரில் எடுத்து ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்கிற நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி கூட இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் இதை ஊற்றி வச்சுட்டேன். சூப்பராக இருக்குது. இதை ஊற்றி வச்சதுக்கப்புறம்
மூடியை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 3வது மெத்தட் செய்கிறதுக்காக 4 டீஸ்பூன் அளவுக்கு கிளியர் க்ளூ எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 4 டீஸ்பூன் அளவுக்கு அசிட்டோனும் எடுத்துக்கிறேன். அசிட்டோன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கிளியர் நெயில் பாலிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கிளியர் நெயில் பாலிஷை இப்படியே நீங்கள் பிளைனாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் கையில் நெயில் பாலிஷ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் வந்து நான் கிளிட்டர் சேர்க்க போகிறேன். இது வந்து நம்ம கிராஃப்ட் ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கிளிட்டர் இது. ஸோ இதையுமே நான் வந்து கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கூட நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டான நெயில் பாலிஷ் கிளிட்டராக வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை பிளைனாகவே எனக்கு கிளியர் நெயில் பாலிஷ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளைனாகவே வச்சுக்கோங்க. இப்போ 2 நெயில் பாலிஷ் ரெடி பண்ணிட்டோம், 3வதும் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்துட்டு நம்ம இப்போ இந்த காலியான நெயில் பாலிஷ் பாட்டிலில் ஃபஸ்ட்டு 2 மெத்தடில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த ஃபில்லர் யூஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பண்ண கலர் நெயில் பாலிஷை நீங்கள் சாதாரணமாகவே போட்டுக்கலாம். இப்போ 2வதாக நம்ம பண்ணியிருக்கிற இந்த 2 கலர் நெயில் பாலிஷையுமே நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ இதை செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் நெயில் பாலிஷ் தான் எடுக்க போகிறேன். அது வந்து என்னோடய பாப்பாவோட கையில் நான் இதை போட்டு பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. வேணும்னா நீங்கள் டபுள் கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம். பட் இதுவே நல்லா திக்காக சூப்பராக இருந்ததுனால நான் வந்து டபுள் கோட்டிங்லாம் கொடுக்கல, சிங்கிளாக ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்துக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து என்னோட கையில் நான் ஏற்கனவே நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு நான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அந்த நெயில் பாலிஷை நான் இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுக்குறேன். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நான் கிளிட்டர் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். இது வந்து நம்ம இப்போ கடைசியாக செஞ்சோம்ல அந்த ஆர்ட்டுக்குரிய கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடிய கிளிட்டர் சேர்த்தது. நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம 2வதாக ரெடி பண்ண அந்த கிளிட்டர் பவுடர், மேக்கப் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் போட்டிருந்தேன். அந்த இதை வச்சு நான் இப்போ இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நகத்துக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு. இப்போ நான் வந்து கையில் போட்டும் காமிச்சிட்டேன், எங்கள் பாப்பாவுக்கும் போட்டு காமிச்சிட்டேன். நான் என்னோட கையிலையுமே 2 கலரை யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.